காக்கை நண்பன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் ஒரு விவசாய நிலத்துல நெற்பயிர்கள் எல்லாத்தையுமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சாம். அந்த மரத்துல நிறைய காகங்கள் இருந்துச்சாம். அந்த காகங்கள் தினமும் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அது பிடிக்காம இருந்துச்சாம். சரி, அவருக்கு பிடிக்காம இருந்தாலுமே அந்த காகங்களுக்கு அவர் வீட்டில் இருக்கிற சாப்பாடு தானியங்கள் எல்லாத்தையுமே காகங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு நாள் அவருடைய விவசாய நிலத்துல நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துருச்சு. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் துரத்த முடியலை. அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இதை பார்த்த காகங்கள் அந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சுதான். அங்க வந்த எல்லா காகங்களும் அந்த வெட்டுக்கிளியை ஒன்று விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சான். இதை பார்த்த விவசாயி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம். இதை பார்த்த விவசாயி என்ன நினைச்சாருன்னா, நமக்கு பிடிக்கலனாலும் நான் எப்பயாச்சும் போட்ட கொஞ்சம் சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்த இந்த காக்கா நம்ம கஷ்டப்படுறப்ப எனக்கு இது உதவி செஞ்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதிலிருந்து அவர் அந்த காக்கங்களோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாராம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவி கூட நமக்கு தேவைப்படுறப்ப அது டபுள் மடங்கா நமக்கு கிடைக்கும். அதனால எல்லாருக்குமே உதவி செய்யுங்க.